ஹாய் ஆர்மீஸ், நம்ம இன்றைக்கி மாஃபியா ஸ்பைசி நைட்டோட எபிசோட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்க லைக்கை போட்டுவிட்டு உள்ளே வாங்க. எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வியூவர்ஸே நான் சொன்ன மாதிரி போக மாட்டேங்குதுடா. எஃப்எஃப்க்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி வியூவர்ஸ் அதிகமாக போயிட்டு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு எபிசோடு 3 போடுவேன். தயவு செய்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கடா செல்லங்களா. இப்படிலாம் பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி மோட்டிவேஷனெல்லாம் இருக்கும், எப்படி நெக்ஸ்ட்டு எபிசோட் போடணுன்னு எனக்கு தோணும். நானுமே கஷ்டப்பட்டு தானே உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன். கொஞ்சமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? போங்க. சரி, ஓகே, விடுங்க. எப்படியாவது இந்த எஃப்எஃப்ஐ நான் முடிச்சிடுவேன். பரவாயில்ல, ஜேகேக்கு எடுத்தாச்சு. எடுத்ததை திருப்பி ரிட்டன் பேக் விட முடியாது. நான் இந்த எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறேன். ஆனால் எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. லைக்குமே ஒரு லெவலுக்கு தான் வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னன்றது எனக்கு தெரில. வியூவர்ஸும் போகல. சரி, ஓகே, எபிசோட் 2ல் பார்ப்போம். எந்த லெவலுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்டா. சரி, ஓகே, எபிசோட் 2 பார்த்துடலாம். இப்போ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணல. பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு உள்ளே வாங்கடா. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு எபிசோட் 1 போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் புரியும். ஓகேவாடா? சரி, ஓகே. லாஸ்ட்டில் ஜேகே நீங்கள் சந்தோஷ் கூட எஸ்கேப் பேக்கப் ஆகிறக்காண்டி நீங்களுமே இருந்திருப்பீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு உங்களை மிரட்டிகிட்டு இருக்கான், மாமான்னு கூப்பிட்டு சொல்லி. நீங்களுமே ஜேகேவை மாமான்லாம் கூப்பிட்டு சந்தோஷம் காப்பாற்றி ஜேகே கிட்டேருந்து காப்பாற்றி அப்படியே அனுப்பி விட்றீங்க. இப்போ ஜேகே ஹேண்டை பிடிச்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே தானே கூட்டிகிட்டு வரீங்க. இப்போ ஜேகே வீட்டுக்குள்ளே வந்தோடனே உங்கள் நெக்கை பிடிச்சி நெரிச்சிட்டு, ஏய் நடி, நான் மட்டும் பார்க்கலேனா அவங்க கூட பேக்கப் ஆகி ஒட்டியிருப்பில ஏன்னா ஈனவன் ஆக்கிட்டுருக்கியா. பாரு, நான் எவ்வளோ மாஃபியாவோ அவ்வளோ நான் சைக்கோபாத்து. என்கிட்ட இருந்து எங்கேயுமே நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நெக்கை போட்டு நடிச்சிட்டு இருக்காண்டா ஜேகே. நீங்கன்னா சார் எனக்கு விடுங்க சார், எனக்கு கழுத்து வலிக்குது, விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் கிட்டக்க வந்துட்டு, ஏய், உன்னோட எல்லாமே எனக்கு மட்டும்தான். அவன் கூட போக விட்டுருவேனா? நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தகவல் வரும். இந்த ஊர் ஃபுல்லாக, டோட்டல் கண்ட்ரி ஃபுல்லாக என் ஆளுக தாண்டி இருக்காங்க. என் ஆளுக தான் இருக்காங்க. நீ எங்கே எப்படி இருக்குன்றது எல்லாமே எனக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குண்டி, நொடிக்கு நொடி. ஏன்னா நான் அவனைய வாட்ச் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். இன்ச்சு பை இன்ச்சா நீ எங்கே இருக்கேன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, நீங்கள் என்னது என்ன பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? எப்படி இங்கே பாரு கேமரா, என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிருண்டி. கேமராவா சார்? என்ன சார் இப்படி கேமரா ரூம்லலாம் மாட்டி வச்சுருக்கீங்க? நான் எப்படி சார் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணுவேன்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதையும் நான் பார்ப்பேன்டி. ஏன், அவன் புருஷன் தானே, பார்க்கக்கூடாதாடி? நான் தாண்டி பார்க்கணும். வேற வேணுக்கோ உன்னை காமிக்க விட மாட்டேன். நான் மட்டும் தாண்டி உன்னை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் ஜேகேக்கே கண்ணத்தில் ஒரு ஸ்லாப் விடுறீங்க. சி, பொறுக்கிமாய் பேசிக்கிட்டு இருக்க. உனக்குலாம் வெக்கமா இல்லை? எப்படி இப்படிலாம் பேசுகிற? ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறீங்கடா. ஜேகேக்கு கண்ணு 2 ரெட்டாக மாறுது. ஏய், என்னவே அடிச்சிட்டியாடி? இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட என்னை அடித்தது கிடையாது, நீ அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் பிடிச்சி தள்ளுறான்டா. தள்ளிட்டு இப்போ உங்ககிட்ட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். நீங்கள் சார் வேணாம் சார், தெரியாமல் அடிச்சிட்டேன் சார், விட்டுருங்க சார், நான் ரொம்பவே பாவம் சார். ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் எவ்வளோ என்ன பொண்ணு, என்னை பார்த்தவங்களுக்கு பாவமாக தெரியலையா? என்னை விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்கடா. இப்போ ஜேகே அவனோட ஃபோன் எடுத்து அவங்களோட கேங் மெம்பர்ஸ் கிட்ட, ஏய், இப்போ நான் சொல்கிற அட்ரஸ்க்கு எல்லோரும் போங்கடா, போயிட்டு எல்லாரோட ஹெட்லேயும் கண்ணை பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேயுமே சொல்ல. இப்போ அங்கேயுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேயுமே அட்ரஸை சொல்கிற அட்ரஸ்ஸு உங்களோட வீட்டு அட்ரஸ்டா. நீங்கள்னா ஜேகேயோட காலை பிடிச்சிட்டு, சார் தெரியாமல் உங்களை ஸ்லாப் பண்ணிட்டு என்னை விட்டுருங்க சார், எங்கள் ஃபேமிலியை விட்டுருங்க, எதுவுமே பண்ணிடாதீங்க சார், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் சார், என்னோடய ஃபேமிலியை விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. ரொம்பவே அழுகுறீங்கடா. இப்போ ஜேகேண்ணா போய் பெட்டில் படுறி, படுடி
அப்படின்றான். நீங்களுமே கம்முன்னு போயிட்டு படுத்துக்கிறீங்கடா. இப்போ அப்படியே ஜேகே அவங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு, ஏய் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறி அப்படின்றான். நீங்கள் சார் வேணாம் சார் வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகேண்ணா நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் சாரி தாண்டா வியர் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த சாரியோட தான் இன்னுமே இருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சு கூட பண்ணலடா. இப்போ உங்கள் சாரி மேலே தான் கையை வைக்கிறான். இப்போ கையை வைக்கும் போதே இப்போ சடனாக வந்து ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகேமே எந்திரிச்சு அட்டன் பண்ணுறியான். அட்டன் பண்ணோன்னே என்னடா சொல்கிற, இவனை அங்கேயே பிடிச்சி வைங்கடா, என்னோட ரொம்ப நாள் எதிரிடாவே, இன்றைக்கி என் கையில் செத்தா அவனை போட்டுட்டு தான் எனக்கு மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவங்கள பார்த்து, உனக்கு நேரம் நல்லா இருக்குடி, நேரம் நல்லா இருக்கு, அதனால தாண்டி என்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க, இத்தனை நாளைக்கு நீ தப்பிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நைட் வேணால் போயிருக்கலாம், செகண்ட் நைட் இருக்குது, செகண்ட் மார்னிங் இருக்குது, உன்னை நான் காலைல பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேயே விட்டுட்டு வெளியில் பூட்டிட்டு போயிடுறான்டா. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட எஸ்கேப் போயிடக்கூடாது அவன் இல்லாத டைம்லன்னு சொல்லிட்டு வெளியில் பூட்டிட்டு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, டோரு எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இப்போ ஜேகே நேராக அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணி அவங்க அம்மாவை வர சொல்லி, அவளை பார்த்துக்கோங்க, அவள் எங்கிட்டாவது வெளியில் எஸ்கேப் ஆகி போனானா உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் மிரட்டிட்டு இப்போ ஜேகே வெளில கிளம்பி போயிடுறான்டா. நீங்கன்னா அப்படியே உங்கள் ரூம்குள்ளே கட்டிலுக்கு கீழே தான் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கடா. இப்படியே இப்போ வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களுமே அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஆயன் மேடமா? ஆமாம், நீங்கள் யார் சார்? மேடம், இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஃபோன் கால் வருது. நீங்களும் ஹஸ்பண்டோனே யாரை சொல்கிறீங்க, யாரை சார் சொல்கிறீங்க? மா உன் ஹஸ்பண்ட் யாருமா? மாஃபியா கிங்குமா, அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, வந்து என்னான்னு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ தானே இவன் நம்மக்கிட்ட சண்டை போட்டு போனேன், இப்போ என்ன ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, செத்தாஸ் ஆகட்டும், என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துறியான், எல்லாத்துக்கும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவெல்லாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான், இவெல்லாம் வேணாம், இவன் சாகட்டும்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் ரூம்லேயே தான்டா இருக்கீங்க. ஏன்னா வெளியில் வேற பூட்டு போட்டு போயிருக்கான். நீங்கள் எப்படி வெளில போவீங்க? உங்களால் வெளியிலையும் போக முடியாது. இந்த விஷயத்த உங்கள் அத்தைக்கிட்டேயுமே சொல்ல முடியாது, ஜேகேவோட அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஜேகேவோட அம்மா நம்பருமே கிடையாது. பூட்டு போட்டு போயிருக்கான். என்ன பண்ண முடியும் உங்களால்? இப்போ நீங்களுமே கடவுள் உனக்கு நல்ல ஒரு பதிலாக தான் கொடுத்துருக்கான். இனி போய் என்கிட்ட வந்த நியூஸ்க்கு நான் கிளம்பி வந்திருக்கணும் ஜேகே சார். ஆனால் நீங்கள் என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. என்னால் வரவுமே முடியாது. இப்போது உங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு உங்கள் நிலமையை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்கடா. எதுக்கு இப்படிலாம் கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு? நம்ம சாட்டுக்கு எங்கள் வீட்டில் லிட்டில் பிரின்சஸாக வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னை பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த இருட்டு ரூம் அடைச்சிட்டு அவன் சாட்டுக்கு என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டியா? இப்போ என்னன்னா ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அவனை போயிட்டு பார்க்கக்கூடாத நிலமையில கூட என்னை தள்ளி வச்சிட்டிங்க கடவுளே. எனக்கும் மனச்சாட்சி இருக்குது. இப்படி ஒரு பர்சன் அடிபட்டு கிடக்கான்னு தெரிஞ்சோடனே எனக்கு துடிக்க தான் செய்யுது. இருந்தாலுமே வெளில டோர் லாக் ஆகிருக்கு. நான் எப்படி கடவுளே போவேன்ற மாதிரி நீங்களாம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஜேகே ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டதாக அங்கே சொல்லி சீக்கிரம் வாங்கம்மா, நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, நீங்கள் சைன் போடணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களால் எப்பட்றா போக முடியும்? நீங்கள் தான் வீட்டில் லாக்காகி இருக்கீங்களே, உங்களால் எப்படி போக முடியும்? இப்போ நேரம் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி என்னை வந்து ரூமில் லாக் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ ஜேகேக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, வந்து எனக்கு டோரை ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறீங்கடா. உங்கள் அம்மா அப்பாவும் விடுமா, இது விடு, அவன் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் விடு, அவனை எப்படினாலும் போய் சேர்ந்தா சேரட்டும், நீ விட்டுருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கன்னா எப்படிமா விட முடியும்? எப்படி விட முடியும்? எனக்கும் மனச்சாட்சி இருக்குது. அவன்
என் கழுத்தில் தாலி வேற கட்டிட்டியா, அவனுக்கு நான் மறுபடியும் டிவோர்ஸ் கொடுத்தேன்னா இந்நேரம் வந்துட்டு நான் இதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டேன். அவன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டியான், இப்போதைக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் அவன், நீங்கள் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்கம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கீங்கடா. இப்போ உங்கள் அப்பாவுமே நீங்கள் லிட்டில் பிரின்சஸ் நீங்கள் அழுகிறத வந்துட்டு உங்கள் அப்பாவாலையுமே கேட்க முடியல. இப்போ சரி வா போகலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இங்கே தாண்டா வராங்க, மாஃபியா கிங் வீட்டுக்கு, ஜேகே வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வந்து டோரெல்லாம் நாக் பண்ணுறாங்கடா. இப்போ ஜெக்கியோட அம்மா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணனே உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தா யாருன்னே அவங்களுக்கு தெரில, ஏன்னா தான் தெரியாதுல்ல யார் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லவும், வாயனோட அப்பா அம்மா தான் நாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்பவே வந்துட்டு பாசமாக பேசி உள்ளே வரவேற்கிறாங்க. இப்போ பாசமாக பேசுகிறதுக்கு இது டைம் கிடையாது, உங்கள் மையம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஜேகேயோட அம்மாக்கெலாம் ரொம்பவே பதறுது. இந்த விஷயத்த என்னோட பொண்ணு தான் என்கிட்டே சொன்னான், என் பொண்ணையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சுருக்கேன் அவங்க மையன். இப்போ இதுக்கு தான் என் பொண்ணை அவங்க மையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா, என் பொண்ணை எவ்வளோ தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவன் மாஃபியானா பெரிய இவனா, அவனை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி உங்கள் அப்பாலாம் ஒரு ஆத்திரத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்கடா. என் பொண்ணை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் கத்திக்கிட்டு இருக்க இப்போ ஜேகேயோட அம்மாவும் ரொம்பவே அழுகுறாங்க. ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு, ஐயோ ஒயன் ரூம்ல லாக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக வந்துட்டு ரூமை ஓப்பன் பண்ணுறாங்கடா. உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணு ரெண்டுமே அந்த மாதிரி தான் ரெட் கலரில் செவந்துட்டுருக்கு. இப்போ நீங்களுமே போயிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு அப்பா வாங்க போகும்போது ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் கூப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போகிறீங்க. நீங்கள் ஜேகேயோட அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் வந்துட்டு ஜேகேவை வச்சுருக்கான். நிறையவே ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிகிட்டு இருக்காங்கடா. ஏன்னா வந்துட்டு ஜேகே மாஃபியா கிங்கு ஆக்சிடெண்ட் வேறு ஆயிருக்கு. இது ஆக்சிடெண்ட் தானா இல்லை யாராவது வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களான்றது வந்துட்டு தெரியலை. அதனால் இந்த கேஸ் வந்து போலீஸ் கேஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்ல, நீங்கள் உயிரை காப்பாற்றுங்க, போலீஸ் கேஸ் ஆகுன்ட்டு இருக்கீங்க. ஐயோ அது அவங்க உயிரை காப்பாற்றுங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, என்ன நிலமையில உள்ளே இருக்காங்க, நாங்கள் போலீஸில் போயிட்டு இதை வந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்கடா. இப்போ அந்த டாக்டர்னா அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஆளை எதுக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சிங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சார், முடிஞ்சிருச்சு, நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சார், நான் எங்கள் அப்பாவை விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பேச சொல்கிறேன்ற மாதிரி இப்போ நீங்கள் ரொம்பவே அழுக. இப்போ உங்கள் அப்பாவுமே அவங்கள பார்க்குறாங்க, என்ன ஜேகே காண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்காங்கடா அவங்க அப்பா. எதுக்கு நீ ஜேகேக்காண்டி இவ்வளோ அழுகிற, அவனை தான் உனக்கு பிடிக்காதுல்ல, ஏன் நீ ஜேகே மேலே ஃபாலோ ஆகிட்டியான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்க, என்னது ஜேகே மேலே ஃபாலோ ஆகிட்டேனா, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என்னோட ஏஜ் என்ன அவனோட ஏஜ் என்ன, என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜே பண்ணிக்கினான், அவனை எனக்கு எப்பயுமே பிடிக்காதுப்பா, அவனை எப்பயுமே நான் ஹேட் பண்ணிக்கிட்டே தான்ப்பா இருப்பேன், இருந்தாலுமே எனக்கு மனச்சாட்சி இருக்குப்பா, மனச்சாட்சி இருக்குது. இப்படி ஒருத்தன் என்கிட்ட சொல்கிறாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னால் இப்படிலாம் விட முடியும், அதுக்காண்டி தான்ப்பா இவ்வளோ தூரம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சீக்கிரமாக போலீஸில் போயிட்டு இதெல்லாம் சொல்லுங்கப்பா, ப்ரொசீஜரை பாருங்கப்பா, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் தாத்தானா நம்மளுக்கு ஒருத்தவன் கெட்டது செஞ்சால் கூட அவனுக்கு நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிறமா வாயன், உனையமாயெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களை பாராட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள்னா தாத்தா இதுதான் நேரமா, நீங்கள் கம்முன்னு இருங்க தாத்தான்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டே இருக்குது. உள்ள ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்குடா. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு தலையில் கட்டெல்லாம் போட்டு, ஹேண்ட்லலாம் கட்டு போட்டு, கால்லலாம் கட்டு போட்டு, ஆளே ஒரு மாதிரி விகாரமாக இருக்கான். ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ வந்து டாக்டருமே ஈஸ் ஆல்ரைட்மா, டயத்துக்கு கொண்டு வந்து டயத்துக்கு எல்லாமே பண்ணனால வந்துட்டு அவனை வந்துட்டு காப்பாற்றிட்டோன்ற மாதிரி இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு அப்பாடானே இருக்குது. இப்போ அப்படியே அந்த இது மேலேயே நீங்கள் வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க, எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கான்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஜேகே கிட்ட போகிறீங்கடா. போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதை வந்து ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே வச்சு விட்டு, பாரு ஜேகே இதுதான் உன்னோட நிலமை,
கடவுள்கிட்ட யார்கிட்டனாலும் ஆடலாம், கடவுள்கிட்ட ஆடக்கூடாது. ஒரு நாள் இப்படி தான் கடவுள் பண்ணுவார். இது உனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் தான் இப்படி பண்ணி நீ எதுக்கு தான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கான்சியஸில் இல்லை. அப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ லைட்டாக அவனுமே கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே பிளராக தெரியுது. தப்பில் நீங்கள் தான் நிற்கிறீங்க. இப்போ அவனால் எந்திரிக்கவும் முடியல. இப்போ நீங்கள் தான் அவனை எந்திரிச்சு உட்கார வச்சு பின்னாடி இந்த தலைவாணியெல்லாம் வைப்பாங்களே அதெல்லாம் வச்சுட்டு, ஏன் சார் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது, ஃபோன் பண்ண போய் தானே நீங்கள் போனீங்க, என்னாச்சு, இது உண்மையிலே ஆக்சிடென்ட் தானா இல்லாத யாராவது பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் வந்து ஜேகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஜேகி இப்போ கூட இதை பற்றி உனக்கு என்னடி கவலை, உனக்கு என்ன கவலை, இங்கே எதுக்கு வந்த, நீ ரூமில் தானே அடைச்சி போட்டு, ரூமில் இருக்காமல் இங்கே எப்படி வந்தன்ற மாதிரி அந்த வலி அவனுக்கு ஹெட்டு பெயினாக இருக்குது, கை கால்லாம் பெயினாக இருக்குது. அப்போ கூட இதை தான் கேட்டுட்ருக்கான். நீங்களாம் என்ன மனுஷையா நீ இப்படி வந்துட்டு கிடக்குற, இப்போ கூட என்னைய ரூமில் அடைச்சி போட்டு ரூமில் இல்லாமல் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, ஓ புருஷன் மேலே பாசம், என் மேலே பாசம் ஆடிச்சு எல்லாக்குட்டி, அதனால வந்தியா இல்லை வேற எதுமா இருக்கானா இல்லை செத்து போயிட்டானான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தியாடி, இதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி எப்படி உங்கள்கிட்ட ஜேகே பேசிக்கிட்டு இருக்க. நீங்களும் சி உன்னைய போய் பார்க்க வந்தேன் பாரு, எல்லாம் என்னோட நேரம், நீ பேசுகிறதெல்லாம் இப்படிலாம் கேட்கணும்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதிருக்கு ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா போவான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகிங்கன்னா பாரு போவான்னு சொல்லக்கூடாது, போங்க வாங்கன்னு தான் எப்பயுமே பேசணும். புருஷன்டி மாமான்னு சொல்லு, போங்க வாங்கன்னு பேசு, போவான்னு பேசுனேன்னா வாய் உடச்சிருவேண்டி அப்படின்ட்டு இருக்கான். நீங்கண்ணா என்ன நிலமையில இருக்கீங்க, இப்போ கூட போவான்னு பேசுனதுக்கு போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்போ வெளில கிளம்பி போனீங்க, யாரை பார்க்க போனீங்க, என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்கள், யாராவது உங்களை பிளான் பண்ணி இது பண்ணாங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சிஐடி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெயிக்கணா கம்முன்னு இரு, நீ பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியமாயிரே எனக்கு கிடையாது. எனக்கு நிறையா எதிரிஸ் இருக்காங்க, நிறையா எனிமீஸ் இருக்காங்க, அதில் யாராவது என்னை போடணும்னு ட்ரை பண்ணுவான், நான் எவனையாவது போடணும்னு ட்ரை பண்ணுவேன். இதுதான் என்னோட லைஃபே, இதிலலாம் நீ இன்வால்வ் ஆகாத, சரியா? இன்வால்வ் ஆகாத, பிடிக்காது எனக்கு. நீ பொம்பளை பிள்ளை, நீ பொண்டாட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும் இரு. எனக்கு வீட்டில் பெட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும் இருடி. தேவையில்லாமல் என்னோட லைஃப்குள்ளே நீ இன்வால்வ் ஆகாத. இது என்னோட வெளி உலகம், இது என்னோட மாஃபியா உலகம், இதுக்குள்ளே நீ உள்ளே வராதன்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தான் போயிட்டு என்கிட்ட எவ்வளவோ கேட்குறேம்மா, இவங்க சொல்லவே மாட்டுறாங்கம்மா, என்ன ஆச்சுன்றதே சொல்லவே மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா. உங்கள் அம்மாவும் விட்டு அவன் லைஃப்குள்ளே நீ எதுக்கு போகிற, இன்னும் கூடிய சீக்கிரம் உனக்கு ஜேகேக்கும் டிவோர்ஸ் வாங்கிடுவோன்ற மாதிரி உங்கள் அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நீங்களுமே இதுதான் கரெக்டு, இவங்கிட்ட இருந்து நம்ம விலகி போனால் தான் நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உள்ள ஜேகே ஒரு மாதிரி வேறு என்னத்தையோ திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போது அவனால் எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியல. அப்படியே அவன் எந்திரிக்கணும் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் முடியலடா. இப்போ நீங்கள் தான் போயிட்டு சார் வாங்க சார் நான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ அவனுமே பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணேன்னா உனக்கு ஓகேவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்கண்ணா ஏன் சார் இப்போ பார்த்தாலும் இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ தூரம் அடிபட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அடங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, மாஃபி ஆஃப் தி கிங்குடே, எப்பயுமே அடங்க மாட்டேன், அடங்கி போய் உட்கார்ற ஆள் இல்லடி, நான் எல்லாத்தையும் அடக்குற ஆள்டி, உனையும் அடைக்கிறவேன். நான் நேற்று சொல்லிட்டு தானே போனேன். ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிச்சு, செகண்ட் நைட் இருக்குது, செகண்ட் மார்னிங் இருக்குன்னு சொன்னேன், மார்னிங்கில் வேணால் நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிபட்டிருக்கும் போது கூட அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கன்னா யாடா நீ ஏன்டா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி போடாவடான்னு பேசிக்கிட்டு இருக்க, வேறு எனக்கு ஹேண்டு சரியில்லை, இல்லைன்னு வச்சுக்கோ இப்போயே பெட்டில் தூக்கி போட்டுருவேன் உனைய, கம்முன்னு இருக்கேனா கம்முன்னு நீயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாத்ரூம்குள்ளே போகிறீங்களா, நான் ஹெல்ப் பண்ணவா இல்லை இப்படியே விட்டுட்டு போவா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ ஜேக்கிக்கும் வேறு வழி தெரில, அதனால் அவங்க ஷோல்டரில் ஹேண்டை போடுறாண்டா, ஹேண்டை போட்டு உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு மாதிரி உங்கள் ஷோல்டரை போட்டு ப்ரெஸ் பண்ணுறது, உங்கள் ஹெட்டை உங்களோட நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணுறது, அப்படியே கிச்சு மூட்டுறது, இந்த மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள்லாம் பார்க்குறீங்க, சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தால் நீங்கள் என்கிட்டே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ என் பொண்டாட்டிடே உடனே நான் என்னன்னாலும் பண்ணுவேன்,
என்னனாலும் பண்ணுவேன், எங்கேனாலும் பண்ணுவேன், எப்படினாலும் பண்ணுவேன், எவனும் என்னை கேட்க முடியாதுடி அப்படின்ட்டு இருக்கான். இப்போ நீங்களுமே பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் ஜேகே விட்டுட்டு வெளில நிற்கிறீங்கடா. அவனுமே பாத்ரூம்லாம் போயிட்டு வேன் வாடி உள்ள அப்படின்றியா. நீங்களுமே உள்ளே போகிறீங்க. அவன் இன்னொரு தூக்கி மாட்டாமல் உட்காந்துட்ருக்கேன். என்ன சார் இப்படி இருக்கு? என் ஹேண்ட் எப்படி இருக்குன்னு இப்படி மாட்டி விடுவேன், வந்து மாட்டி விட்றி அப்படின்றான். நீங்களுமே போயிட்டு மாட்டி விட்டு உங்கள் ஐஸெல்லாம் மூடிக்கிறீங்களா, மூடிட்டு தான் அவனுக்கு மாட்டி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரீங்க. இப்போது ஜேகே உங்களை பார்த்து உங்கள் காது கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஐயோ ஏன் சார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க அவங்கள எனக்கு எப்பயுமே பிடிக்காது, எனக்கு எங்கள் அத்தானை தான் பிடிக்கும், இப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. இப்போ ஜேகேக்குனா வருதே பாருங்க கோவம். என்னடி சொன்ன, அத்தோன்னு சொல்ல போய் தானே அன்றைக்கி அவன் மூஞ்சில் குத்துன்னு குத்துனேன், திருப்பியும் அவனை குத்தணுமா? இப்போ என் கை சரியில்லைன்றக்காண்டி சில்லுவண்டெல்லாம் என்னை ஏற்று பேசிக்கிட்டு இருக்கு. இருடி சரியாகட்டும், மொத்தமாக உன்னை நான் வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி ஜெய்கினா அவங்கள பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்காண்டா. இப்போது இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து மிடியன் செட் தாண்டா வியரே பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பவே சின்ன குழந்த, 18 வயசு பொண்ணு தான். அதனால் நீங்கள் எப்பயுமே ஸ்டைலாக தாண்டா இருப்பீங்க. அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணியிருக்கீங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்க்குறேன். சரி வியர் பண்ணுடி, கழுத்தில் இருக்கிற தாலியை தூக்கி வெளில போடுறி, என்னடி மினிக்கிட்டு திரியிற பாரு. உன்னையெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகாத பிள்ளைமாய் இருக்குது. பிள்ளை இருந்தா எவனாவது உடனே கொத்திட்டு போயிடுவான். என்னடி இப்படி திரியிற, ஒழுங்காக சேலை மேலே கட்டு, கழுத்தில் இருக்கிற தலையை தூக்கி வெளில போடு, என்னடி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் மிரட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் தான் இங்கே பாருங்கள் சார், முதல் வீட்டுக்கு போவோம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க, என் கூட கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போகணுன்னே சேலை மேலே தாண்டி எடுத்து கட்டுற அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுன்றான். நீங்களுமே கம்முன்னு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போகிற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில கூட்டிகிட்டு போகிற வழியில் இப்போது அங்கே இருக்கிறவங்களாம், இது யாருமா உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பாவுக்கு இன்னும் இப்படியெல்லாம் அடிபட்டுச்சுன்ற மாதிரி எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஜேகேனா உங்களை பார்த்து முறைக்க, அவங்க அப்பனாடி அப்பனா சொல்றி, வாயை திறந்து உன் புருஷன் சொல்றி அப்படின்ட்டு இருக்கான். நீங்களும் அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசு எத்தனை, எனக்கு வயசு எத்தனை, உங்களுக்கு நான் குழந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்ல. இப்போ ஜேகே உங்கள் காதுக்கிட்ட, ஆமாடி எனக்கு நீ குழந்த அப்பா கிட்ட என்ன பண்ணும் தெரியும்ல, வா இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் டேடி விளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களை ரொம்பவே டீஸ் பண்ணுறேன் ஜேகே. நீங்கள் நான் எவ்வளோ அடிப்பட்டாலும் நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க, வாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறீங்கடா. இப்போது ஸ்டெப்பு ஏறுறதுக்கு அவனால் ஸ்டெப்பே ஏற முடியாது. வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஸ்டெப்பு உங்கள் மாடி படிக்கட்டு ஏறி தான் அவனோட ரூம்க்கே போகணும். ஸ்டெப்பு ஏறுறதுக்கு அவனால் ஸ்டெப்பே ஏற முடியல. இப்போ அப்படியே வந்துட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அவனும் கீழே விழுந்துடுறான். உங்களையுமே பிடிச்சி அவன் மேலே இழுத்து போட்டுறியாண்டா. இப்போ நீங்கள் அவனை ரொம்பவே க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. அவனோட லிப்ஸ் எல்லாம் ரொம்பவே பிங்கிஸாக, ரொம்பவே சாஃப்டாக, அவனோட லுக்கு ரொம்பவே பிரைட்டாக ஒரு மாயாக இருக்கீங்க. இப்போ அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடி பொண்டாட்டி எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து என்னை பார்த்தோன்னே உனக்கு என்ன ப்ளஸர் ஆகுதா, மாமா ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ நீங்கள் இதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அவன் பேசினது எதுவுமே உங்கள் காதில் விழுகலை. இப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்கடா. சரி ஓகேடா, இந்த எபிசோட் 2வை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் 2 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. லைக் பண்ணி விட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, ரியல் கிடையாது. ஸோ ரியலில் யாருமே கொண்டு போகாதீங்களா, தயவுசெய்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை இதே இடத்துல விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? எபிசோட் 3ல் பார்ப்போம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் ரொமான்ஸ் வருமா என்னன்றதை 3ல் பார்ப்போம்டா. ஓகேடா, பைடா ஆர்மிஸ், பாய்.